ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஹாய். இது ஓகேவா? ஏதோ ஒரு ஹாய் விடுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எப்போவுமே வாரம் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஈவினிங் சாமி கும்பிடுவோம். பாப்பா வேறு நேற்று ஊருக்கு போயிட்டா, அவன் ஃப்ரெண்டு மேரேஜு. இன்றைக்கி முடிச்சுட்டு ஈவினிங் வர அப்படின்னா எத்தனை மணிக்கு ஆகும்னு தெரில, இல்லை அப்படியே அங்கே வீட்டுக்கு போகிறாளான்னு தெரில, வெள்ளவில் போகிறாளான்னு தெரில. இன்றைக்கி நானும் சூசி மட்டும்தான். சூசிமா இங்கே பாருங்க, சூசியா பாருங்க, சூச்சும் சூசி நானும் தான் இருக்கிறோம். அவள் ஹெல்ப் பண்ண மாட்டான், என்ன கூட இருப்பா, அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இப்போ தான் வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டிகிட்டேன். வீடு ஃபுல்லாக ஒற்றை அடிச்சுட்டு ஃபுல்லாக வீடெலாம் கூட்டிட்டேன். நீ அடுத்து வந்து மாப் போடணும். மாப் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி சூசியை குளிக்க வைக்கணும். சூசியை வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கட்டும். ஆறுக்கு குளிக்க மாட்டா, 2 நாள் ஒருக்க நான் குளிக்க வச்சுருவேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில், அதனால் அவ்வளோ கொஞ்சம் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், மங்களகரமாக இருக்கட்டும். இன்றைக்கி சூசி நானும் தான் சாமி கும்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூசிக்கு குளிச்சு முடிச்சோன்னு அவளுக்கு பசி ஆயிரும், அதனால் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன். எக்கும் கேரட்டும் வெந்துட்டுருக்கு. அவள் குளிச்சு முடிச்சோடனே மேடம் ஃபுல்லாக தொடச்சி விட்டு அப்படியே ட்ரை பண்ணி விட்டுட்டு ஹீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நானும் ஒரு டம்ளர் டீ குடிக்கணும். டீ குடிச்சா தான் எனக்கு பூஸ்ட்டு. அப்போ தான் வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு எனர்ஜி புட்டாக இருக்கும். டீயை குடிச்சோன்னே அப்படியே ஒரு மெலடி சாங், எஸ்பிபி சாங்க்கு பாடுறதுல எஸ்பிபி அவர் சாங்கு மோகன் ஹிட்ஸ் அப்படியே கேட்டான்னு வச்சுக்கோங்க, நல்லா படபடன்னு ஓடிடும். வாங்க சூசியை குளிக்க வைக்காத எப்படி குளிக்க வைக்கலாம், அவன் ஆட்டத்தை பாருங்க. சூசியின் ஆட்டாம்பம் இனிதே நடைபெறும். இங்க பாரு, குளிக்கலாமா? ஆடி தங்கம், ஆடிமா குளிப்போம். வாங்க 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 வாங்க. சூசியை குளிக்க வைக்கிறதுக்கு உட்காந்துருக்கேன். சூசி சாம்பை பாருங்க எப்படி ஆளுப்பர் படுத்துக்கிறேன். கேமரா தெரியுது பாப்பா, நீ குளிக்கலாமா? குளிக்கலாம். என்ன பாப்பா, இல்லை குளிக்காது. எப்படி அடுத்தது ஃபுல்லாக தொடச்சிட்டு ஃபுல்லாக ட்ரை தொடச்சிடுவோம். அட்டோ பாருங்களேன், குழந்தைய எப்படி இருக்குன்னு. எங்கள் வீட்டில் இது ஒரு குழந்தை, செல்ல குழந்தை. பாய் சொல்லு, பாய், அப்புறமே பார்க்குறேன், பாய். குளிச்சிட்டா. அடுத்தது மேடம் பசி ஆயிடுச்சு. பசிக்குதா பாப்பா? குளிச்சோடனே எப்பவுமே சாப்பிட்ருவா, அதனால் பார்த்துட்டுக்கிறான்னு. சூசி பசிக்குதாடா? பசிக்குதாடி அம்மா? ஐயோ தங்கத்துக்கு பசி ஆயிடுச்சு. ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கேரட், முட்டை, கேரட்டு, இது வெள்ளரி பிஞ்சு, இந்த வெள்ளரி எல்லாத்தையும் வேக வச்சாச்சு. வேணுமா உனக்கு? தட்டு வேணுமா?
பசிக்குதா பாப்பா? பசிக்குதா உனக்கு? ஆ பசிக்குதா? நாக்க பாரு சொல்லிட்டு. சரி சாப்பிடலாம். ம் சாப்பிடுங்க. அடுத்தது நம்ம வேலை. வீடு ஃபுல்லாக மாப் போடணுமா? மாப் மாப் மாப். அவ்வளோ பயபக்தியோடு இருக்கும். சரி ஓகே, வெயிட் அண்ட் சி. பூசி நாடு வாழ்க்கை வேணும். என்ன ஐயாயிரமா சேரில் உட்காந்துட்டு முதலாளி மாமா சேரில் உட்காந்துருக்கான். நான் வேலை செய்யக்குள்ள வந்து எப்படி போச்சுக்கிறேன். சுச்சா வீடு நல்லா துடிக்கிறேன். இங்கே பார்த்து துடிக்கிறேன். அதான் போவேன். இன்னும் ஒரு பொண்ணு யாரும் செய்யுது. சுச்சா குளிச்சு முடிச்சாச்சு. எப்படி ரெடி ஆயிட்டோம். சூசியும் கூழ் பார்த்தீங்களா எப்படிங்கிறா ஃப்ரெஷ்ஷாக. கலக்கு மலக்கு கலக்கு மலக்கு. போய் சாமிக்கு பூ போஸ்ட் வருவோம். கீழே போட்டானா? யாரும் சூனியை வச்சுட்டாங்க. என்னடா அது இப்படி மங்களகரமாக இருக்கிறாங்களே அப்படி. சூசியை பாரு, நீ அடுத்தது கேட்டுக்கிட்டு வருவார். அது சொல்லி வாய மூடில் வந்துட்டான். பட்டோ இரு, பூ போஸ்ட் வரேன். அந்த இரு. பூச்செடி அங்கே இருக்குது. இங்கே இருக்க வீட்டில் பூச்செடி இல்லை, அதெல்லாம் பக்கத்து வீட்டில் தான் பொறிக்கணும். பட் பூவே காணோம். இல்லை பொஸ்ட்டு போயிட்டாங்களா? நாளைக்கு வேறு விநாயகர் சதுர்த்தியில், அதனால் பொஸ்ட்டு போயிட்டாங்க. செடியில் பூவே காணோம். அந்த பக்கம் தான் இருக்க மாட்டேங்குது. சரி, செடியில் பூவே காணோம், மேலே தான் இருக்குது. சரி ஓகே, நாலு பூ வச்சு பொஸ்ட்டு போவோம். கும்பிட்டாச்சு. இப்போ பூஜை அறை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூசி நீ திண்ணீர் வைக்கவே இல்லை. சூசிக்கு திண்ணீர் வைப்போம். எப்போ சாமி கும்பிட்றப்ப வந்துடுவா. ஓடிட்டா. பட்டோ இங்கே தாயே, நல்லபடியாக இருக்கணும் பாப்பா. நல்லபடியாக இருக்கக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும். அவ்வளோதான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை திருப்தியாக இருந்தது. ஃபுல்லாக சாமி கும்பிட்டேன். பூஜை செய்யும் போது எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கும். மனசால் சொல்லி அழுகுவேன். நம்ம குறையா வந்து
தீர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ அவங்க தான் சொல்லணும். மனசார நான் சொல்லி அழுதேன். எனக்கு என் பையன் வேணும், என் பையன் வேணும், என் பையனை கொடுத்துருங்க, திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு. வரமாட்டான். ஏதோ ரூபத்தில் வந்து என்னை வந்து பார்க்க மாட்டேன்னு என்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவன் நினைச்சு இருக்கவே முடியல என்னால. அவளுக்காக பார்க்கறேன். நானும் போயிட்டேன்னா அவளுக்குன்னு யாரும் இல்லை. நாங்கள் போனாலும் அவன் தம்பி இருப்பான்னு நான் அந்த தைரியத்தில் இருந்தேன். இப்போ அவனும் விட்டுட்டு போயிட்டான். அந்த புள்ள மூர்த்தி பார்க்கத்தான் அவ இருக்கா, பாப்பா இருக்கா, பார்த்துக்கணும். அவளை கல்யாணம் பண்ணி வச்சு அவள் குழந்தைய கொஞ்சணும். அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் போது அது கையில் எடுத்து கொஞ்சப்பதான் எனக்கு என் பையன் வந்துட்டான், என்னை தேடி வந்துட்டா அப்படின்னு கொஞ்சம். அது வரைக்கும் என் உசுறு கையில் முடிச்சுதான் நான் இருந்தாங்கணும். விடுங்க, எது நடக்கிறதோ நடக்கும். இது யாரு எனக்கு எப்போ போகிறோன்னு தெரியல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. என்னதான் மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கு. சரி ஓகே, ரிலாக்ஸ். சரி ஓகே, நீ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் 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 பாய். இந்த டே உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? சாரி, இன்னைக்கு நான் ஃபுல்லாக இருந்த ஒர்க் எப்படி இருந்தது, எப்படி இருந்தேன்? ஜாலியாக சாமி வீடு க்ளீன் பண்ணோம், வீடு தொடச்சேன், சாமி கும்பிட்டேன். மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்குள்ளே அவனை நினச்சி அழுதுட்டு இப்போ வளர்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை பார்ப்போம்.